ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப சுவையான சேனைக்கிழங்கு கோலா உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே வாழைக்காய் கோலா உருண்டை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சேனைக்கிழங்கு கோலா உருண்டை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சையாக சேனைக்கிழங்கை நல்லா துருவிட்டு அது கூட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக சேனைக்கிழங்கை லைட்டாக வேக வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்காக ஒரு குக்கரில் 400 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு இதை வேக விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் தான் விடணும். ஒரு விசில் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டியை வச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் அப்படியே நீங்கள் குக்கர்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிழங்கு ரொம்ப குழஞ்சிரும். அதனால் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கை மட்டும் தனியாக வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து இந்த கிழங்கை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து அதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 சில் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்ததாக ஒரு 6 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த அளவுக்கு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு இது கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நரனா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சேனைக்கிழங்கு நல்லா ஆறி இருக்குது. இதை இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. முழு கிழங்கு இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு போட தேவையில்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் விழுது, அதையும் இது கூடவே சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அந்த பொரிக்கடலை பொடியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலக்கலன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு உருட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சேனைக்கிழங்கு கோலா உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட சிக்கன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் அவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு நல்ல ஸ்டார்டர் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ உருட்டின இந்த உருண்டைகளை நாம் ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனேயுமே நீங்கள் அதை திருப்பி போடவோ கரண்டியை வச்சு அதை கிண்டவோ செய்யாதீங்க. ஒரு நிமிஷம் அது லைட்டாக வெந்ததும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டே இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. டக்குன்னு வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஆல்ரெடி இது கிழங்கு வெந்து தான் இருக்குது. அதனால் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது.
பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான கலரில் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. இந்த கலர் வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்மளோட அருமையான சேனைக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் புதினா சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயோனஸோட சேர்த்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சேனைக்கிழங்கு கோலா உருண்டை ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.